வாரம் ஒன்றரை செவ்வாய் இடம்பெறுவதாக இந்த மார்க்க விளங்குகள் நிகழ்ச்சியில் இன்றைய நாளில் நாங்கள் மிக முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி பேச இருக்கிறோம். குறித்தாத நேரத்திற்குள் மிக குறுகிய நேரத்தில் சில அம்சத்தை நாம் தகவல் செல்லலாம். இந்த உலகத்தில் நாம் யாரை நேசிக்க வேண்டும், அந்த நேசவிகளை எங்கு கொண்டு செல்லும் என்பதுதான் நாம் பேசக்கூடிய அந்த விடயத்தில் மிக வன்முறை சுருக்கமாக அம்சம். இந்த உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றியமையாத ஒரு நிலைமை தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முதலில் நாம் நேசிக்கலாம். இரண்டாவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம். இந்த இரண்டையும் ஒரு மனிதன் நேசித்து வாழ்வானாக இருந்தால் அவனுக்கு சுவனம் வாங்கி வைக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் நேசிக்க வேண்டும் என்று விரும்பினால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் நபிகளை நேசிக்கிறீர்கள். அல்லாஹ்வை நீங்கள் நேசிக்க விரும்பினால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் நேசிக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களை நேசிக்கிறார். அழகான இந்த வசனம் அர்த்தம் பல அம்சங்களை இப்படி உலகத்தில் வாழ்கிற நேரத்தில் முதலில் நாங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறோம். இரண்டாவது நபிகளாரை நேசிக்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தால் அல்லாஹ்வை நேசித்ததாக நிகராக முடிகிறது என்ற செய்தியை அல்லாஹ்வே சொல்லியிருக்கார்கள். நம்ம முதலில் நாம் நேசிக்க வேண்டிய அல்லாஹ்வை. இந்த அல்லாஹ்வை தூதரை நேசிப்பது என்று சொல்லுகிற இந்த வார்த்தைக்கு பொருத்தமான செயற்பாடுகள் என்பது நாங்கள் பார்க்கணும். இப்போது பலதரப்பட்ட பேச்சுக்கள் நடைமுறைகள் வித்தியாசமாக ஒவ்வொரு ஊருக்கும் சேர்ந்த மாதிரி நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வை நேசிக்கிறவன போர்வையில பல விடயங்கள் எங்களுக்கு வித்தியாசமான விதிகளில் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது எப்படி கேட்கிறபடி என்று நாங்கள் பார்க்கிறோம். நான் தாயை நேசிக்கிறேன் என்றால், என் தந்தையை நேசிக்கின்றேன் என்றால், என் மனைவியை நேசிக்கின்றேன் என்றால், என் பிள்ளைகளை நேசிக்கின்றேன் என்றால், அந்த நேசிப்பு வெளிப்பாடு எப்படியெல்லாம் இருக்கும் என்றால், என் தாயை நான் நேசித்து விட்டால் என் தாய் எப்படி நடக்க வேண்டும் என்று எனக்கு சொல்கிறாரோ, நான் எப்படியெல்லாம் நடந்தால் என் தாயை விருப்பப்படுவாரோ அப்படித்தானே நான் நடப்போம். என் தந்தையை நான் நேசிக்கிறோம் என்றால் என் தந்தை எதையெல்லாம் அவர் விரும்புவாரோ அதன்படிதான் நடக்க வேண்டும் என்று நினைப்போம். அதே போதுதான் மனைவி. அந்த மனைவி விருப்பப்பட்டு என்னோடு அன்பை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் நடக்கின்ற நடைமுறையில் எப்படியெல்லாம் வளைந்து விழுந்து நடக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் நாம் நடந்து செல்வோம். காரணமே தன்னுடைய மனைவி தன்னை நேசிக்க வேண்டும் என்பதற்காக. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பதற்கு அழகான ஒரு வரவிலக்கிலிருந்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வமன் அத்தாஅனி, எனக்கு யார் வழிபட்டாரோ அவர் நேசிக்கிறார். இதுதான் அந்த வாசகம். வமன் அத்தாஅனி, யார் எனக்கு வழிபடுகிறாரோ அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறார். இது வழிபடுவது என்பது என்ன என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தில் எதை சொன்னார்களோ, செய்து காட்டினார்களோ, அங்கீகரித்தார்களோ, நடந்து காட்டினார்களோ, இதை அப்படியே அச்சொட்டாக பின்பற்ற வேண்டும். இதில் எந்த மாற்றம் இருக்க விடக்கூடாது. அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் நேசிப்பது என்பதற்கு சுருக்கமாக நாம் எடுத்துக் கொள்ளலாம். இந்த உலகத்தில் எப்படி நடக்குமாறு சொன்னார்களோ, எப்படி நடந்து காட்டினார்களோ, ஏறியது எவருக்கு அங்கீகாரம் கொடுத்தது, நடந்து காட்டுகிற அத்துணையும் அச்சொட்டாக பின்பற்றினால் நான் நபிகளை நேசிக்கிறோம். சஹாபாக்களின் நேசம் எப்படி இருந்தது நாங்கள் பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற அந்த காலத்தில் சிறு பிள்ளை தொடக்கம் பெண்மணிகள், முதியோர்கள் என்றெல்லாம் அத்துணை பேரும் அல்லாஹ்வை தூதரை நேசித்திருக்கிறார். அவர்கள் நேசம் எப்படி இருந்தது தெரியுமா? ரபீஆ என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய பையன் அல்லாஹ்வை தூதரை நேசிக்கிறார். எப்படி நான் நேசித்திருந்தார் என்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்வதற்காக போனால் தன்னுடைய கையிலே பாத்திரத்தில் நீரோடு செல்வார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெளியிலே சென்று தான் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்பதற்காக போய்கொண்டிருக்கிறார்கள். ரபீஆ என்று சொல்லக்கூடிய அந்த சகாபி தன் கையில் இந்த தண்ணீரோடு அல்லாஹ்வுடைய தூதரோடு போய்கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நான் வெளியே சென்று நின்று கேட்கிறார்கள். ஒரு குச்சி போன்ற ஒன்றை நக்கி அதிலே தன் சீலையை போட்டுக் கொள்கிறார். ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குச்சிக்கு பின்னால் நின்றுகிறார்கள் தண்ணியோடு. அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே சிறுநீர் கழிக்கிறார்கள். கழித்து முடித்ததற்கு பின்னால் அந்த குச்சியின் மேலால் தன் தண்ணீரை உயர்த்தி கூட
கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுநீர்களுக்கு கலை கொடுக்கிறாங்க. இந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் முஸ்லிம் இமாம் சரித்திரத்தை பதிவு செய்கிற இந்த ஹதீஸே நமக்கு எதனை சொல்கிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நேசத்தை வைத்திருந்தார்கள் என்ற செய்தியை தான் நாம் பார்க்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் செய்தார்கள் என்றால் அது எந்த ஆண்டு அசைக்கு குறைவென்றதை செய்து விடுவார்கள். இதுதான் அந்த சஹாபாக்கள். நபிகளார் சொன்னார்களாம் என்றால் அது மாற்று கருத்தில்லை, அந்த இடத்திலே செய்து விடுவார்கள். இதுதான் சஹாபாக்கள் அன்று நேசித்த அந்த முறைகளை நாங்கள் பார்க்கிறோம். ஏற்கனவே நாம் படித்திருக்கிற இன்னொரு செய்தியை ஞாபகப்படுத்துகிறேன். மதுபானம் ஹராம் என்ற சொல் வார்த்தை கேட்டு அடுத்த நிமிடத்தில் கையில் இருந்த மதுபான கூடை கீழே வீசிவிட்ட அந்த சமூகம் அல்லாஹ்வுடைய தூதரை தப்பி இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்திருந்தாங்க. இதுதான் மார்க்கம் என்று தெளிவாக சொல்லப்பட்டால் அடுத்த கதை இல்லை, அதற்கு விளக்கமில்லை, முதற்க வாதமில்லை, பெதற்க வாதமில்லை. அதுதான் மார்க்கம். அதுதான் நேசம் என்பது. நபிகளாருடைய நேசம் என்பதுதான். அதற்கு விதந்துரைத்து சில வார்த்தைகளை சொல்லி அல்ல இப்படி அல்ல இப்படி அல்ல இப்படி எல்லாம் இருக்கலாம் அல்லவா என்று அதற்கு சிறகுகள் வைத்து நாம் வேறொன்றை நாம் புகழ்ந்திருப்போம் என்றால் நான் நேசம் வைக்கவில்லை. நேசம் இதுதான் நேசம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹிஜ்ரத் செல்வதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு புறப்படுகிறார்கள். எப்படியான சூழலுக்காக வளைத்திருப்பவர்களாக எதிரிகள் ஏதோ ஒரு இடத்தில் வைத்து தங்களை கொன்றுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத்தை செல்ல வேண்டும். செல்லுகிறதற்கு தனக்கு கூட யாரை அழைப்பதற்கு யோசிக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அபூபக்கரே நான் நீயும் தான் நிச்சயமாக ஹிஜ்ரத் செல்வார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முகத்திலே கவலை வேகி நுழைகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடுத்த மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் என்ற அடுத்த கணம் தன் கண்ணிலிருந்து கண்ணீர் விடுகிறது. பெருமானார் கேட்கிறார்கள், அபூபக்கர் நீ பயந்து விட்டீரா என்று வருகிறது என்று கேட்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த இக்கட்டான சூழலில் அல்லாஹ்வுடைய தூதரோடு போவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்ற சந்தோஷத்தில் தான் கண்ணீர் வடிகிறது என்ற செய்தியை சொல்கிறார்கள். இருவரும் வழிகிட வேண்டும். இரவு வேளையாகிறது. கட்டுச்சாதனத்தை கைகளில் எடுத்துக் கொண்டார்கள். போவதற்காக தயாராகிற அந்த வேளையிலே இருவரும் போனால் அந்த இடத்தில் சோதனை செய்து பார்ப்பார்கள். எங்கே என்று நம்மளை தேடுவார்கள். எல்லையில் எங்கோ உள்ளத்தில் பிடித்து விடுவார்களே என்ற நீ யாரையாவது ஒருவரை தான் கூப்புவது ஒன்று அனுப்பி வைக்க வேண்டுமே என்று அவர்கள் கருதுகிறார்கள். இந்த நேரத்தில் யார் கருத்து சொல்கிறார்கள் தெரியுமா? அலிரலியல்லாஹு இதுவரைக்கும் அலிரலியல்லாஹு அந்த வயதிலே மிக குறைந்த ஒரு செய்தியவர். முஸ்லிம் அகமதிலே வரக்கூடிய ஒரு செய்தி தஃசீர் கலை அறிஞரால் இவர்கள் இமாம் இந்த ஹதீஸை அவருக்கு மேற்கோள் காட்டி சொல்கிறார்கள். அலிரலியல்லாஹு ஒருவர் இடத்திலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அலிரலியல்லாஹு அவரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அங்கே இந்த இடத்தில் தூங்குவது போன்று நடிக்க வேண்டும், நாங்கள் போவோம். இந்த இடத்திலிருந்து நாங்கள் போய்விடுவோம். உன்னால் முடியுமா என்று கேட்டபோது அலிரலியல்லாஹு அவர்கள் அனைத்த கதையில் எந்த வார்த்தையும் சொன்னார்கள் சொல்கிறார்கள். எப்படி நான் இந்த இடத்தில் எவ்வளவு தேசிய வைத்திருப்பார்கள். எதிரிகள் வந்தால் தன்னை பிடித்தால் அடிப்பார்கள், கொண்டுவார்கள் என்பது தெரியும் அலிரலியல்லாஹு. இருவர் போகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் போனால் என்னை கொல்வார்கள் என்பது அபூபக்கர் ரலியல்லாஹு தெரியும். ஆனால் அந்த நேசம் எப்படி தெரியுமா? நபிகளார் சொந்த வார்த்தையில் நாம் எந்த கருத்து இருக்கக்கூடாது என்று அவர்கள் மிக ஆழமாக பெண்களை பிடித்தார்கள் தெரியுமா? அம்மா ரலியல்லாஹு உகது போர் நடக்கிறது. முஸ்லிம் ரலியல்லாஹு அவர்கள் உம்மா ரலியல்லாஹு இருவருமாக யுத்தகளத்தில் இருப்பவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுக்கு மருத்துவத்திற்காக பாதுகாப்பு தருகிறார்கள். இந்த நேரத்தில் உம்மா ரலியல்லாஹு ஒரு செய்தி கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அம்பில் ஒரு மகன் பட்டிருக்கிறது. இந்த செய்தியை கண்டு அடுத்த நிமிடத்தில் சுழல் எழுப்பி ஆண் போல் அப்படி எழுப்பி வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதற்கப்பால் எவருடைய அம்புகளை படாயா? சொல்லுகிற வார்த்தை எப்படி என்றால், எதிரிகளின் அம்பு உங்களை பட வேண்டும் என்றால் எந்த நிலையில் துளைத்து வருகிற அம்புகள் தான் உங்களை பட வேண்டும் என்று
நெஞ்சை நிமிர்த்தி நபிகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறார்கள். துஜைனா என்ற ஒரு சகாபி இருக்கிறார். பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிற ஒரு சகாபி. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், யுத்த களத்திற்கு செல்வதால் என்னை விட்டு விடாதீர்கள், நான் உங்களோடு வர வேண்டும் என்று உடன்படிக்கை செய்த ஒரு தோழரில் அவர் உகது பொறுப்பு செல்கிறார். போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சற்று நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கு தோல்வி வருவது போன்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அம்பு பட்டு பற்கள் உடைகிறது, இரத்தம் எல்லாம் வீட்டு தன்னை உடல் மேனிகள் எல்லாம் படுகிறார். இந்த நேரத்தில் இந்த துஜைனா என்ற சகாபி அல்லாஹ்வுடைய தூதரை வந்து அப்படியே கட்டி அணைத்துக் கொள்கிறார். யுத்தகலம் மீண்டும் ஒரு வட்டம் புரண்டு இஸ்லாமியர்களுக்கு வெற்றியின் யுத்தகலம் கூட்டிக் கொண்டிருக்கிற நேரத்தில் துஜைனா என்று சொல்லக்கூடிய சகாபி என்ன செய்கிறார் தெரியுமா? யார் ரசூலல்லாஹ், உங்களிலே யாராயிரம் உங்களை தொட வேண்டும் என்றால், அம்பு பட வேண்டும் என்றால் என்னை தாண்டித்தான் வர வேண்டும் என்று ரபிகளாரை அப்படியே கோரை கட்டி பிடித்துக் கொண்டார். யுத்தம் முடிவுறுகிற நேரத்தில் பார்க்கிறார்கள், துஜைனா ரலியல்லாஹு தஆலா அவருடைய முதுகு பக்கத்தில் அதிகமான அம்புகள் துளைத்திருந்தது என்று அறிவுறுகிறார்கள். நேசம் என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் நேசம் வைத்து, அல்லாஹ்வுடைய தூதர் நேசம் வைப்பது என்பது இதுதான். தன் உயிரை விட, தன் பிள்ளையை விட, தன் தந்தையை விட, தன் தாயை விட, தன் குடும்பத்தை விட, தன் சொத்துக்களை விட, தன் ஏனையவற்றை விட அல்லாஹ்வுக்காக அர்ப்பணம் செய்வது என்பதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நேசம் என்கிற செய்தியை அந்த துஜைனா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மறுமை நாளையில் நோய் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு நபர்களே இந்த துஜைனாவும் இருப்பார் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் கைகளால் வீழ்ச்சியை உதவி எடுக்கிறார்கள். துஜைனாவிடத்தில் கேட்கிறார்கள், அவர்கள் உயிர் போகவில்லை, அவருடைய அப்படி அம்புகள் எல்லாம் குத்திக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் துஜைனா ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், துஜைனாவே, அம்பு இவ்வளவு வேகமாக வந்து உடலிலே குத்துகிற நேரத்தில், அந்த நேரத்தில் உனக்கு வலி இருந்திருக்கவே நீ ஏன் எழும்பவில்லை நடத்தில் என்று கேட்டபோதுதான் துஜைனா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களில் அம்பின் எப்பக்கம் பட்டு விடக்கூடாது, நான் மரணித்தாலும் நீங்கள் இந்த மார்க்கத்திற்கு தேவை என்ற செய்தியை அந்த துஜைனா ரலியல்லாஹு தஆலா சொன்ன அந்த சரித்திரம் எமக்கெல்லாம் என்ன செய்தியை சொல்லுவது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது என்பது எப்படி? அதானே சத்தம் கேட்டுவிட்டால் அல்லாஹ்வுக்காக நாம் பள்ளிவாசலுக்கு செல்ல வேண்டும் என்ற மனோபாவம் எனக்கு ஏற்படுகிறதால் நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்த சஹாபாக்கள் எப்படி இருக்கிறார்கள்? துஹருடைய தொழுகை அதான் சொல்லப்படுகிறது. சஹாபாக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வருகிற நேரத்தில் சிலர் இடையிடையே மயங்கி விழுகிறார்கள். இந்த விழுகிறவர்களை பார்த்து எதிரிகள் எல்லாம் கதையை கட்டி விடுகிறார்கள். முஹம்மதை பின்பற்றியவர்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்ற கதையை கட்டிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதுவும் விளங்கவில்லை. அவர்கள் ஒவ்வொரு தொழுவித்து விட்டு திரும்பி பார்க்கிறார்கள். சப்திலே இருந்தவர்கள் சிலரும் மயங்கி கிடக்கிறார்கள். இப்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், என்ன இதோ பேசுகிறார்கள், மயங்கி சிலர் கிடக்கிறார்கள், என்ன நடந்தது என்று கேட்டார்கள். அப்போதுதான் சஹாபாக்கள் நபிகளாரிடத்தில் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், சிலர் 3 நாட்கள், சில 4 நாட்கள் என்று உணவுகள் உண்ணவில்லை, பசியோடு பட்டணியோடு வீட்டில் இருந்தார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஒளித்தது அல்லாஹ்வுடைய தூதரை பார்க்க வேண்டும், அல்லாஹ் ஒளித்தது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, வழியே கிடைக்க வேண்டும். அதுக்காக பசியோடு இருந்த சஹாபிகள் தான் வருகிற நேரத்தில் நடக்க முடியாமல் மயங்கி விழுந்த போது எழுப்பி மீண்டும் அவர்கள் பள்ளியில் வந்து சேர்ந்து கொண்டார்கள். அதை நிலை சொல்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தார்கள். பள்ளிவாசலுக்கு நேரத்தோடு வந்தார்கள். எம்மிலே எத்தனை பேர் இருக்கிறவர்கள் வீட்டிலே ஒரு விசிட்டர்ஸ் வந்தால் விசிட்டர்ஸ் அந்த நேரத்தில் அதான் வைக்கிறது என்றால் நான் தொழ வேண்டும், தொழுகைக்காக செல்ல வேண்டும் என்று என் வீட்டுக்கு வந்து அந்த விசிட்டரை கூட்டிக் கொண்டு பள்ளிக்கு வருபவர்கள் எத்தனை பேர்? அல்லாஹ்வை நேசிப்போம், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்றால் அந்த இடத்தில் அல்லாஹ்வுக்கு நான் விடை கொடுக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எதுவும் இருக்கிறது. என் வீட்டிற்கு வந்தவரை நல்ல முறையில் நான் உபசரிக்க வேண்டும் மார்க்கம் சொல்லுகிறது. ஆனால் நான் அங்கே சென்று விட வேண்டும். மார்க்கம் எனக்கு முதலில் எதை நபிகளார் சொன்னார்களோ அதை பின்பற்ற
படுத்துவதுதான் நம்மை நேசிப்பது. அதை நாம் செய்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நேசம் என்பது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் சொல்லப்பட்டால் இறைந்த சத்தம் கேட்க வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் என்ற ஸலவாத்தை அழகாக சொல்லுகிறோம் என்றால் அது நேசத்தின் வெளிப்பாடு. ஸல்லல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் பெயர் சொல்லுகிற நேரம் ஸலவாத் எங்களிடம் இருக்கிறவர்கள் பேசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி காத்த அந்த சஹாபாக்களை நேச பக்கங்கள் அதிகம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதன் பிறகு நாங்கள் அடுத்த வாரம் பார்க்கலாம். நபிகளாரை நேசித்தவர்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள், இன்றைய நேசம் எந்த அளவில் இருக்கிறது, அது மார்க்க ரீதியாக எந்த அளவுக்கு அனுமதி இருக்கிறது என்பது பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் பார்ப்போம். எல்லாம் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் வைக்கக்கூடியவர்களாக, அவர்கள் சொன்னவற்றை செய்தவற்றை அங்கீகரித்தவற்றை அமுல்படுத்தக்கூடியவர்களாக என்னையும் உங்களை மாற்றுவாராக. வஆஹிரு தஅவாதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.